இப்போ பாவ சுமைகள் அதிகமாயிடுச்சுன்னா உடனே கங்கைக்கு போய் குளிச்சோம்னா சரியா போயிடும். கங்கையை நினைத்தாலே உங்களுடைய பாவங்கள் போயிடும். ஆனா கங்கையை நினைக்கணும் இல்லையா? இந்த கங்கை எப்படி பூமாதேவிக்கு வந்தால் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். பகீரதன் ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணா, அவனுடைய முன்னோர்கள்லாம் இறந்துட்டாங்க. நிறைய பாவங்கள் செய்ததனால் அவர்கள் முன்னோர்கள் முக்தி அடைய முடியவில்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. 60 பேருடைய சாம்பலை வைத்துக் கொண்டிருந்தான் கையில. முனிவர்கிட்ட போனான். அங்க போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண, சுவாமி இந்த மாதிரி இதெல்லாம் பாவ சுமையிலிருந்து இவர்கள்லாம் வழிபாடு செய்து நிவர்த்தி பெற வேண்டும், என்ன செய்யணும்? அவர் சொன்னார், கங்காதேவியை வரவழைத்து கங்கையில் இந்த சாம்பலை கரைத்தால் கண்டிப்பாக அவர்கள் முக்தி அடைவார்கள், பாவங்கள் விமோச்சனம் கிடைக்கும். இன்னைக்கும் போனீங்கன்னா கங்கையில் போனீங்கன்னாக்க அந்த பிணம் அதை எடுத்துட்டு போய் கங்கையில முக்கி அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. பாவ சுமைகளை சுமக்கக்கூடியவள் கங்காதேவி. உடனே பல ஆண்டுகள் கடும் தவம் இருந்தான் கங்கையை நோக்கி. என்ன செய்யறதுன்னு புரியுது. அந்த முனிவர் சொன்ன பிரகாரம் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தான். பிரம்மா சொன்னார், நீ கங்காதேவியை அழைத்தால் அவள் உனக்கு ஆசீர்வதிப்பாள். மீண்டும் கங்கையை நோக்கி கடும் தவம் இருந்தான். அப்படி கங்கையை நோக்கி கடுதவம் இருக்கிற போது கங்காதேவி காட்சி கொடுத்தார். என்னப்பா வேணும்? இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களை நான் கழுவ வேண்டும், உங்களுடைய நதியிலே நான் எல்லாவற்றையும் கரைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் பூமிக்கு வருவதற்கு ஆசையாக இருக்கிறேன், ஆனால் இந்த பூமாதேவி நான் வருகின்ற வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நீ சிவபெருமானை நோக்கி தபம் செய், சிவபெருமான் நினைத்தால் இதை செய்ய முடியும். திரும்ப உடனே சிவபெருமானை நோக்கி தவம் பண்றான். இப்ப இருக்கிற மக்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க, ஊசி போடுவாங்க, நம்ம சரியில்லைன்னா இன்னொரு டாக்டர் போவாங்க, அதுவும் சரி இன்னொரு டாக்டர், அது போடா இருந்தா இருக்கிறா போனா போறோம் போட, இவனுக்கெல்லாம் நான் போய் கஷ்டப்பட முடியுமா? ஆனா அப்படி இல்லை பகீரதன். சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். சிவபெருமான் வருகிறார், என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இந்த கங்காதேவியை நான் பூமிக்கு வரவழைக்க வேண்டும், அதற்கு தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். சரி, அனுகிரகம் பண்ற. கங்காதேவி பூமியை நோக்கி வரா. பிரளயம் வருவது போல் இருக்கிறது, பூமி அழிந்துவிடும் என்றாங்க. அப்படி வர்ற பூமியை தன்னுடைய சடையினால் பிடித்து சடையிலே கட்டி மேலே வைத்துக்கொண்டு ஒரு துளி, ஒரு சொட்டு கங்கையை எடுத்து பூமியில் விடுகிறார். அதுதான் இன்றைக்கு கங்காதேவியாக, கங்கை ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கங்கை ஆற்றுக்கு பகீரதி அப்படின்ற பேரும் உண்டு. அதே மாதிரி சிவபெருமானுக்கு கங்காதரன் அப்படிங்கிற பேரும் உண்டு. அப்படிப்பட்ட கங்கையிலே நீங்கள் நீர் முழுகுவதற்கு முன்பாக, குளிப்பதற்கு முன்பாக என்ன செய்யணும்? தினமுமே நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கங்கையை பிரார்த்தனை செய்து கொண்டு குளித்தீர்களே ஆனால் சகல பாவங்களும் நிவர்த்தி அடையும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு கேட்பாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சா? ஏன்னா தீபாவளி அன்னைக்கு, அந்த சதுர்தசி அன்னைக்கு கங்கை இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதாக வேதங்கள் சொல்லுகிறது. அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. வெந்நீர்ல கூட இருக்க, மேல இருக்கிற தொட்டில தண்ணியில இருக்கிற கூட கங்கா சேர்ந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட கங்கையில் நீங்கள் நீராடுகின்ற பொழுது நீங்கள் உங்களை சங்கல்பம் செய்து கொண்டு, உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை கூறி சங்கல்பம் செய்து கொண்டு
நீங்கள் அந்த சங்கல்ப ஸ்நானம் செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பாவ சுமைகள், உங்களுடைய முன்னோருடைய பாவ சுமைகள் குறைந்து நீடோடி வாழ்வதற்கு வழிவகுக்கும். கங்கையை நினைத்த மாத்திரத்திலே உங்களுக்கு சகல சந்தோஷங்களும் கிடைக்கும். அது கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில போய் நீங்க கர்மாவை செய்யணும். இது புண்ணிய பூமி. கங்கை வழிபாடு செய்யுங்கள். கங்காதேவியை வழிபாடு செய்தால் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.